குட் ஈவினிங். ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு வந்து டே வந்து 3 April 3. நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம். தம்பிக்கு ஸ்கூல் லீவ், லோக்கல் ஹாலிடே விட்டுட்டாங்க. அது வந்து கோவிலில் வந்து பூஜை நடந்துட்டே கடந்த ஒரு வாரமாகவே வந்து பூஜை நடந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா பேக்ரவுண்டில்? சூப்பராக ஓடிட்டே இருக்கு. பக்கத்தில் தான் இருக்கு கோவில், அதனால பூஜை ஓடிட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து நாளைக்கு மார்னிங் வந்து கும்பாபிஷேகம். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நாளைக்கு காலையில் போய் பார்க்கலாம். நாளைக்கு தேர்ஸ்டே சாய்பாபா கோயிலுக்கு போகிற வேலையும் இருக்கு. ஸோ நம்ம நாளைக்கு வந்து இங்கேயும் போயிட்டு அங்கேயும் போகணும். எப்படி வந்து சுச்சுவேஷன் இருக்கோ அந்த மாதிரி நம்ம பைண்ட் பண்ணி போயிட்டு காலையில் போயிட்டு மதியானம் 2 மணிக்கு அங்கே போயிடலாம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி அப்படி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நாளைக்கு நான் இப்போ வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா ஒரு வேலைக்கு மட்டும் போக மாட்டோம், பல வேலைகளை வந்து ஒரே நேரத்தில் நம்ம செஞ்சுருவோம். அந்த மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ்டு ஜுவல்லரி அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு ஸ்டெட்டு தான் சொல்லுவேன். இது சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல வாங்கினேன், எங்கன்னு சரியாக ஞாபகம் இல்லை. அப்புறம் நம்மளோட வாட்சு கட்டிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம். ஸோ இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு நானும் தம்பி மட்டும் வெளியில் போகிறோம். நிறைய வேலைகளை மைண்டில் வச்சுட்டு போனோம், ஆனால் பல வேலைகளை வந்து நாங்கள் மறந்துட்டோம். ஸோ ரிட்டன் வந்து தான் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஊரை சுற்றி பார்க்கறதுக்கு தான் மெயினாக நாங்கள் கிளம்புனோம். போயிட்டு நாங்கள் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது வந்து நேச்சுரல்ஸ்க்கு தான் போனோம். போயிட்டு த்ரெட்டிங் மட்டும் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரொம்ப நேரம் ஆகலை, ரொம்ப ஃப்ரீயாகவே இருந்துச்சு. இன்றைக்கி என் நேரம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அதனால் போயிட்டு ஒரு 10 மினிட்ஸில் த்ரெட்டிங் மட்டும், அதாவது எக்ஸ்ட்ராஸ் மட்டும் நான் ரிமூவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். ஸோ த்ரெட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்சா வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு வந்தோம். ஸோ இந்த ஷாப்புக்கு மேலேயே பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. காது கிளிய ஆரம்பிச்சிருச்சு. சரி பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி நின்னோம். இது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்லேயே இந்த கடை இருக்கும், சம்சா கடை. இங்கே வந்து சம்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் சுட சுட நமக்கு முறுவலாக வேணும்னா அதுக்கு மாதிரி போட்டுருவாங்க. இந்த நிலா மொபைல்ஸ்க்கோ வெளியிலேயே வந்து இந்த கடை இருக்கும். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கிளப்பிட்டு நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக கிளம்புனேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அப்புறம் தான் அம்மா சொன்னாங்க, இல்லை கும்பாபிஷேகம்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 9:20க்கு தான் வந்து கும்பாபிஷேகம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து 8:20க்குலாம் வந்து தண்ணி ஊற்றிட்டாங்களாம். அதனால் வந்து போகிறது வந்து வேஸ்ட்டு தான், போய் சாமி தானே பார்க்க போகிறோம், அதனால் ரிலாக்ஸாக பொறுமையாக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக கிளம்புனேன். என்கிட்ட வந்து ஃபுல் வீடியோ போடுங்க, அதாவது வந்து மேக்கப் வந்து நீங்கள் போடக்கூடிய ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இங்கே பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போனால் எப்படி ரொம்ப சிம்பிளாக மினிமலாக போடுவேன், ஆனால் வந்து பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாகவே இருக்கும். அது எப்படி அப்படின்றது தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாலாம் இருக்காது. நான் வந்து கான்டர் போடுறது இது மாதிரி எதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு 2-3 ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது எப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் லிவான் யூஸ் பண்ணி ஹேரை வந்து செட் பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து என்னோடய ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து ஃப்ரிஸி ஆகிடும், சிக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் தலை வந்து லைட்டாக ஈரமாக இருக்கும் போது லிவான் அப்ளை பண்ணிக்குவேன். அது அப்படியே கொஞ்சம் நேரத்தில் செட் ஆகிடும், சிக்கெல்லாம் ஈஸியாக உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டோனர் வச்சு ஃபேஸை செட் பண்ணிடுவேன். டோனர் செட் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் போடுற மேக்கப் வந்து அப்படியே நிற்கும். அதுக்காக நான் வந்து லாக்டோ கேலமனோட டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். சீரியஸ்லாகவே அது ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால தான் நான் வந்து அதை மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு 3 to 4 months கிட்டவே இருக்கும். இதே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நல்லா காய விட்டதுக்கு அப்புறமா ப்ரைமர் போட்டுக்கலாம். ப்ரைமர் போட்டால் நம்மளோட ஃபேஸில் மேக்கப் வந்து திட்டாக இருக்காது. நான் அவ்வளோ ஹெவியாக போட போகிறது கிடையாது. அண்ட் மோரோவர் நம்மளோட போர்ஸ்லாம் வந்து ஹைட் ஆகிடும் நமக்கு ப்ரைமர் போட்டால் மேக்ஸிமம். பட் ஆனால் நான் இன்றைக்கி போடலை, ஏன்னா பக்கத்தில் இருக்க கோவில் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரதுக்கு, அதனால போடலை. உங்களுக்கு வேணும் ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணலை. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு டோனர் போட்டு நல்லா காய விட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து இலுமினேட்டிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. நான் வந்து லாக்மி யூஸ் பண்ணுறேன். லாக்மி வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக 200 rupeesக்கு கம்மியாகவே நமக்கு கிடைக்கிது. அதனால NYBலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த இலுமினேட்டிங் க்ரீம் நம்ம யூஸ் பண்ண உடனே நம்மளோட ஃபேஸில் வந்து ஒரு ஃபேஷியல் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ தட் வந்து நமக்கு ஃபேஷியல் பண்ணணும், பார்லர் போகணுன்ற அவசியமே இருக்காது. இது போடும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு பளபளப்பாக இருக்கும் ஃபேஸு. நான் வந்து நல்லாவே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க ஃபேஷியல் பண்ணிங்களான்னு. ஒரு 2-3 பேர் வந்து தாராளமாகவே கேட்டிருக்காங்க. இந்த க்ரீம் நான்
யூஸ் பண்ணும்போது எப்போ யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 2 பேராவது கேட்பாங்க ஃபேஷியல் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டாக தெரியறதுக்காக ஓலேயோட ஒயிட்னிங் க்ரீம், நேச்சுரல் ஒயிட்னிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்கின் டோன்லேருந்து ஒரு ஸ்டெப் வந்து பிரைட்டாகவே காட்டும். அதனால் வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து கலர் கொஞ்சம் தூக்கி காட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கேட்டனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன க்ரீம் யூஸ் பண்ணுற, இப்படி ரொம்ப அப்படி கலராக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் ஆனால் நம்ம க்ரீம் யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா சொல்லலை. பட் ஆனால் நமக்கு பேட்சியாவோ இல்லை ரொம்ப ரஃப்பாக நமக்கு தெரியாது க்ரீமு, நம்ம ஃபேஸோட மெர்ஜ் ஆகிடும். பட் ஆனால் லைட்டாக நம்ம க்ரீம் போட்டனால நம்ம கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரி ஃபேஸ் காட்டும், அவ்வளோதான். ஆனால் ரொம்ப பியூட்டியாக இருக்கும் இந்த க்ரீம் போட்டால். கண்டிப்பாக ஒயிட்டாக தெரியும் ஃபேஸில். அதுக்காக அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, பயப்பட வேண்டாம். இவ்வளோ நேரம் நான் ஏன் சிரிச்சிட்டு இருந்தேன்னா, நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி கீழே வந்து பாப்பா பண்ணிகிட்டு இருந்தா. அதை நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிவிட்டு பவுடர், ஒயிட் பவுடர் வந்து நான் வந்து ஃபேஸில் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த பவுட்ரு வந்து அழகாக வந்து செட் ஆகிடும். எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம மை வச்சதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு அடிப்போம் இல்லையா, அந்த பவுட்ரு அப்படியே இருக்கிறது இல்லை, கொஞ்ச நேரத்தில் செட் ஆகிடும். அந்த மை வந்து அலையாமல் இருக்கும்ல, அதே போல் தான் நம்மளோட மேக்கப் வந்து அலையாமல் இருக்கும். பட் அந்த பவுடர் வந்து திட்டாக இல்லாமல் செட் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் வரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து லிப்ஸ்க்கு லிப் பாமும், அதுக்கு மேலே வந்து ஒரு நியூட் ஷேடில் வந்து லிப்ஸ்டிக்கும் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐ ஷேடோஸ் யூஸ் பண்ணலாம், காண்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய இருக்குது, நிறைய யூஸ் பண்ணலாம். ரொம்ப மினிமலாக நான் இப்படி தான் வந்து நான் வந்து ரெடி ஆவேன். ஸோ அண்ட் வந்து தலையை வந்து சீப்பு போடாமல் ஜஸ்ட்டு கைகளே எடுத்து ஒரு கேட்ச் மட்டும் போட்டுட்டு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்டெட்டு வந்து போட்டுக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி ஒரு பிங்க் கலர் ஸ்டெட்டு. ஸோ இதுவும் சென்னையில் வாங்கின ஒரு ஸ்டெட்டு தான். ஸோ இதோட கிளம்பியாச்சு. லைட்டாக வந்து கையில் வந்து வாட்ச் போட்டுட்டு சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ பாலத்தில் ஏறும் போதே பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ வண்டி, பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. திருவிழாவுக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்காது, ஆனால் அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு. ஸோ என்னோடய ஃபேஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும், பேட்சியாக இருக்காது, ஆனால் ஒரு ஷேட் வந்து பிரைட்டராக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ், இதோட ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கும்பத்தில் தண்ணி ஊற்றும் போது போகலை, அதனால் வந்து வீடியோட பிகினிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மொபைலில் ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து யாகசாலை நடந்த இடம் பெருமாள் கோவில், அதனால் இங்கே வந்து வீடியோ எடுத்திருக்கேன். ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து க்ரௌட் நின்றுட்டே இருந்தனால என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, அதனால் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த யாகசாலையே நான் வந்து ஒரு வாரமாக வந்து பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் வரவே முடியல, டைமே இல்லை. ஆனால் வந்து இப்போ தான் வந்து பார்த்தேன், ஐயோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 4 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கலான்னு எவ்வளவோ போராடணும். ஆனால் என் பொண்ணு வந்து செல்ஃபி எடுக்கிற மூட்லேயே இல்லை. அவள் நல்லா ஜாலியாக விளையாடுற மூடில் இருந்தாள். அதனால் ரொம்ப வந்து அவளை டிஸ்டர்ப் பண்ணல. பார்த்தோம், ஃபோட்டோ எடுக்க வரல, அதனால் சரி போ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான், பாப்பா, தம்பி 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா காம்போ மாதிரி போட்டிருந்தோம் ட்ரெஸ்ஸு, நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி பாப்பா வந்து ஃபோட்டோ எடுக்கவே வரமாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவளை மட்டும் தனியாக அந்த ட்ரெஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்து பின்னால் ஒருத்தவங்க மேலே போய் விழுக போயிட்டேன். அப்புறம் வந்து ஒரு வழியாக நாங்கள் கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே செம்ம க்ரௌடு, அடிச்சு பிடிச்சி நாங்கள் உள்ளுக்குள்ளே போனோன்னா பார்த்துக்கோங்களேன், பயங்கரமாக அடித்தடி மாதிரி இருந்துச்சு கோவிலுக்குள்ளே. அவ்வளோ ரஷ், அவ்வளோ க்ரௌட். நான் திருப்பி காட்டுறேன் கேமராவை, அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா. நாங்கள் குட்டி கேட் வழியாக நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் சாமியை பார்த்துட்டு திருப்தியாக அதுவும் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. தம்பியெல்லாம் பெருமூச்சே விட்ட ஆரம்பிச்சிட்டான், அந்தளவுக்கு செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. எனக்கு என்ன வந்து ஒரு வீடியோ எடுறா அப்படின்னு சொன்னேன், என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொன்னேன். தம்பியும் என்னை ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் அந்த க்ரௌடில் வந்து இங்கிட்டும் அங்கிட்டும் மக்கள் போயிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு ஃபோட்டோ கூட கடைசி வரையும் எடுக்கவே முடியல. இட்ஸ் ஓகே நிஹவ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த பவுடர்லாம் செட் ஆகிட்டு தெளிவாக இருக்கும். சொத்தகலாம் மேலே வந்து ஒயிட் பவுடர் எடுத்து சொல்லிட்டு ஸோ இது வந்து ஃபோனில் வந்து கொடுத்தாங்க. 100 ருபீஸ் கொடுத்தாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு கோல்டு காயின் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பேச பாப்பா வந்து வெளியில் கடைக்கு சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் வச்சு பேசிட்டு உங்களுக்கு. ஸோ இந்த காயின் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு பக்கத்தில் வந்துட்டு இன்னைக்கு கும்பாபிஷேகம் நடந்துச்சு, அதாவது 4ஆம் தேதி நடந்துச்சு ஏப்ரல் 4. இது வந்து இந்த டேட் கொடுத்துருப்பாங்க மாடுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் வந்து சாமியோட படம்
போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டில் வச்சா விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சரி நாங்களும் போயிட்டு ஒரு 100 ரூபா காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம். ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபா கோவிலில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு நாள் எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த சம்மர் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.